தேவன் இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரம் தானே தேவனே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து மரித்து அதற்கு பிற்பாடு அப்போஸ்தலர்கள் அபிஷேகம் செய்து அப்போஸ்தலர்களில் கூட பேதுரு ஒரு புறஜாதி இடத்துல போக தயங்கி பயப்பட்டு இருக்கிற நாட்களிலே தேவனும் கூட ஒரு தரிசனத்தை அனுப்பி ஆண்டவர் அது மூலியமாக பேதுரு இடத்துல பேசி வெளிப்படுத்தி, பேதுருவே புறஜாதிகளை கூட நீ ரட்சிக்கலான்னு சொல்லி எல்லா இடத்திலுமே ஆண்டவர் ஒரு தெளிவை ஏற்படுத்தின பிற்பாடுதான் பேதுருவும் அப்போஸ்தலர்களும் புறஜாதிகள் மத்தியிலும் ஊழியம் செய்ய தொடங்குறாங்க. அந்த நாள் வரைக்கும் அவர்கள் புறஜாதிகளை சந்திக்கணும், யூதர்கள் அல்லாமல் வேறு ஒருத்தருக்கு இயேசுவை குறித்து சொல்லணும்னு சொன்னா கொஞ்சம் யோசித்தார். பவுலும் அந்த இடத்துல இன்னொரு பக்கத்துல ரொம்ப வேகமாக புறஜாதிகள் மத்தியில ஊழியம் செய்கிறார், ஜென்டைல்ஸ் மத்தியில ஊழியம் செய்கிறார், நிறைய பேரை கர்த்தருக்குள்ள நடத்துகிறார். இது புதிய ஏற்பாடின் காலம்.